வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்கால, அவர் வந்து அந்த ரவுடியை சந்திக்கிறதுக்கு போயின்னு இருக்காங்க. அந்த ரவுடியை சந்திக்கிறதுக்கு போற வழியில அவ என்ன நினைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா கார்த்தி இப்ப மயக்கத்துல இருப்பான். இந்த சமயத்தை நான் போய் பேசிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த சமயத்துல கார்த்தி மயக்கமா தான் இருக்காரு. ஆனா இருந்தாலும் நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவரு வந்து அரைமயக்கத்துல இருக்காரு. அப்போ வந்து எங்க யாரும் அஞ்சலி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பாக்குறாங்க. அஞ்சலியா தான். அஞ்சலி என்னென்ன பேசுறா, ஏதாவது பேசுறா, எல்லாத்தையும் ஒரு பக்கம் கேட்டுறாரு. இந்த கௌதம வந்தா கௌதமே போட்டு தள்ளி யாருமே விட்டு வைக்காதா, அவனை சொத்து வேறியா சொத்து, என் புருஷன் ஒரு மாங்காய் மாடி, என் சொத்தை கொடுத்து ஒரே அடியா எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா, இதுக்கு நான் எப்பொழுதும் ஒரு பொழுதும் ஒத்துக்க மாட்டேன். என் சொத்து இது எல்லாமே, இவனை கட்டின அப்புறம் அந்த சொத்து எல்லாமே என்னோட தான், நான் யாரும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆளை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கரெக்டா கார்த்தி இதுல ரொம்ப குறுக்கிட்டனா கார்த்தி கிட்ட போட்டு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கார்த்தி கேட்டு கார்த்திக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு அப்படியே கார்த்தி ஒரு பக்கம் நொந்து நூடுல்ஸ் சேராரு. சரி மயக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கலாம், இவளோட சுயரூபம் எல்லாமே நமக்கு அண்ணி சொன்னாங்க, ஒரு பக்கம் நம்ம அண்ணனும் சொன்னாங்க. ஆனா அப்ப நம்ம நம்பல, இப்பதான் எல்லாமே ஒன்னு ஒன்னா புரிய வருது. அப்படின்னா வயிற்றுல வர குழந்தை ஃபர்ஸ்ட் உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம கார்த்தி. உடனே சிந்திக்கிறது எல்லாமே ஓகே தான், ஃபர்ஸ்ட் அந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சு போனோம்ல, அதுக்கான ஒரு வழியான ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுக்கும் ஒரு வழி இல்லையே, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா அந்த ரவுடி இருக்கல, அவன் வந்து மேடம் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, எப்பவுமே தப்பிக்க முடியாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் தேவை, கொஞ்ச நாள் மட்டும் பார்த்தோன்னா போதும், இப்ப நான் பேசுறதெல்லாம் கேட்டுற போறோம், அதெல்லாம் இல்ல மேடம், கரெக்டான டோஸ் கொடுத்துருக்கோம், இன்னும் ஒரு நாள் ஃபுல்லா அவனால எழவே முடியாது அந்த மாதிரி இருக்கு. சரி பாஸ் எதுவும் ஆவா இல்ல, பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். உடனே கார்த்திக் அப்படியே கொலகாண்டில் இருக்காரு, சும்மா விடக்கூடாது இந்த அஞ்சலியே, ஏண்டி ஏன் சொத்து ஆட்டிய போறதுக்கு, எங்க அண்ணன் சொத்தையும் ஏன் சொத்தி ஆட்டிய போறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்றியா மவளை, உன்னாலாம் சும்மா விட்டு வச்சுதான் தப்பு, இதுக்கு மேல உன்னை சும்மா விட்டனா சரி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல இருக்காரு. இந்த கடுப்போட என்னென்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. போயிட்டு அஞ்சலி டைவர்ஸ் பண்ணி அடின்னு அடிச்சு துரத்தி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பாப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏதே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே அந்த கடவுள் கையில தாங்க இருக்கு, கடவுள் என்ன ஆசீர்வதிக்கிறாரோ அதுதான் எல்லாமே நடக்கும். அப்படிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு, அதுபடியே எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபக்கம் இந்த மாதிரி எல்லாம் வண்டியெல்லாம் புசு புசு புசுன்னு போகும். இதையெல்லாம் கடந்து நானும் ஒரு பக்கம் பேசினாதான் வாய்ஸ் ஒரு பக்கம் கிளாரிட்டியா வரும். சரி இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் கரெக்டா அந்த எஸ்எஸ்கே இருக்கான்ல, அப்ப அவன் கடத்தல, நம்மள கடத்தந்து நம்ம பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் கிளாரிபிகேஷன் கிடைச்சது. நம்ம கார்த்தி அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்க போறாரு, என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாரு, தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, தப்பிக்கிறதுக்கு வழி உண்டா அப்படின்றதான் இப்ப கான்செப்டாவே போக போகுது. பார்ப்போம், எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம கடவுளை வேண்டிக்கலாம். நம்ம கௌதமுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எதுவும் ஆகாம கார்த்தியை போய் காப்பாத்தின்னு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு பக்கம் வேண்டின்னு கடவுள் மேல ப்ரே பண்றவேன்னா அப்படிதான் ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ போயின்னு இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் எல்லாம் ஒரு பக்கம் வந்துடுறாங்க. நம்ம கௌதம் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி கரெக்டா அந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்றாங்க, எங்க போயிருக்காங்க, என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த ட்ரேஸ் படி கரெக்டா இந்த இடத்துல தான் லொகேஷன் கட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல குடோன்ல கார்த்திகை கட்டி வச்சிருக்காங்க. இப்ப அங்கிருந்து எப்படி காப்பாற்ற போறோம், இதுதான் இப்ப முழு கதையை அமைய போகுது. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பொறுமையா பார்த்தா தெரிய போகுது. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.